தேனியில கள்ள சந்தையில மது விற்பனை அதிகரிச்சிருக்கிறதா புகார் எழுந்திருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சிவசபாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவசபாபதி, என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு, நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா, நிலவரத்தை பதிவு செய்யுங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் இருக்க இந்த தேவதானப்பட்டி, இந்த தேவதானப்பட்டியில பாத்தீங்கன்னா அரசு மதுபான கடை, அதே மாதிரி தனியார் மதுபான கடை அப்படிங்கிறது இயங்கிட்டு வர்ற நிலையில பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் இந்த 2 இடத்துல இருந்து கள்ளச்சந்தையில மதுபானம் ரொம்ப ஈஸியா விற்கப்படுது. இதனால பாத்தீங்கன்னா கூலி தொழிலாளிகள் இருந்து அன்றாட கூலி வேலை செய்யறவங்க இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதாவது அரசு நிர்ணயித்த டயத்தை தவிர மிச்ச டயத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த மதுபானங்கள் அதிக அளவுல வாங்குறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல இது வரைக்கும் தமிழக அரசினுடைய உத்தரவு பிரகாரம் 12 கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. இதனால தனியார் பார்கள் ஆங்காங்கே நிறைய இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அரசு மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் தனியார் மதுபான கடைகளை இது மாதிரி கள்ளச்சந்தையில மதுபானத்தை வாங்கி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதாவது பொதுமக்கள் நடமாடக்கூடிய முக்கிய பகுதிகளில் தான் இந்த மதுபானத்தை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில சண்டைகள் ஏற்படுது. அதே மாதிரி அந்த சைடு போற பெண்கள் எல்லாமே முகம் சுழிச்சுக்கிட்டு போற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த தேவதானப்பட்டியில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிக அருகாமையில தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுனால அப்பகுதியில கடந்து செல்லும் குறிப்பா பெண்கள் அந்த பகுதியை கடந்து செல்வதே மிக அச்சப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம தேனி மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா அரசு மதுபான கடை மற்றும் தனியார் மதுபான கடைகள்ல அதிக அளவுல கூட்டங்கள் கூடி இப்ப என்ன செய்யறாங்கன்னா இவங்க எல்லாமே வெளியில அதாவது பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மதுபானத்தை சாப்பிடுற ஒரு நிலைமை உண்டாயிருக்கு. இதனால மதுபான கடைகள் எல்லாமே பொதுமக்கள் அதிக இருக்கிற கடைகள்ல எல்லாத்தையுமே அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாவே இருக்கு.